ஹே காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னன்னா, கர்ம பதிவுகளை அழிக்கும் நெற்றி தவம். நெற்றி தவம் செய்வது எப்படி அப்படின்ற ஒரு முறையை ஒரு புரிதலோடு நம்முடைய திருமூலர் சொன்ன திருமந்திரத்தின் வழியாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, நம்முடைய திருமூலர் திருமந்திரத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அதாவது அவர் சமாதிக்கு போயிட்டு மறுபடியும் எழுந்து வந்து மறுபடியும் அந்த பாடல்களை எழுதுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள், சென்னியிலே வைத்து சிவன் அருளாலே அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு என்னன்னா, கருவிழி வந்த அந்த வினை பதிவுகளை, சஞ்சீத கர்மங்களை உருவெடுத்த பின் கொண்ட வினைப்பதிவுகளான பிராப்த கர்மங்களையும் இருவினைகளின் தொகுப்பாகிய காமிய அகாமிய கர்மங்களையும் சென்னி என்ற அந்த நெற்றிக்கண்ணின் உருவம், அந்த உணரக்கூடிய சிவம் ஆற்றலால் பொசுக்கிடலாம் என திருமூலர் சொல்றார். இது சும்மா சாதாரண வார்த்தையில் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு விஷயம். அதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். கர்ம வினைகளின் பயனாய் எழுந்த அனைத்து வியாதிகளும் ஆக்கினை என்ற நெற்றித்தவத்தால் அழிஞ்சிடும் அப்படின்றாரு. ஆனாலும் ஒரு உதாரணம் சொல்லலாம். எக்ஸாம்பிள், நம்ம மகாவதார் பாபாஜி கண்களை மேல் நோக்கி எப்பவுமே பார்த்துக்கிட்டு இருப்ப பழைய படம்லாம் நமக்கு தெரியும். மாபெரும் யோகிகள், யுகங்கள் கடந்த யோகிகள் எல்லாரும் மனதின் மீதும் மரணத்தின் மீதும் முழு ஆதிக்கம் கொண்டவர்களாக இருந்திருக்காங்க. பொதுவாக ஒரு மனுஷன் இறக்கும் பொழுது அவன் தன்னுடைய ஊன் கண் ரெண்டும் நெத்தியை பார்த்து மேல் நோக்கி இருக்கும். இதை இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு குரு என்ன பண்ணுறாரு, தீட்சை அளிக்கும் போது கண்ணை அதே மாதிரி மையத்தை மேலே கொண்டு வந்து ஆட்காட்டி விரலால் அழுத்தி தொட்டு பார்த்து சீரனுடைய மூன்றாவது கண்ணை விழிக்கக்கூடிய ஒரு இடத்த அந்த இடத்த சந்தானத்தை கொண்டு அறிந்து தொட்டு காட்டுறாரு. ஆனால் சந்தானத்தை அறிந்து தொட்டு காட்டக்கூடிய ஒரு குருலாம் இங்கே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரிலாம் இங்கே யாரும் இல்லை. அதை தொடரணும்னா வேறு இடம் இருக்குது, அங்கே தொட்டு அதை கொண்டு போகணும். அதை யாரும் இங்கே தொடுறதுக்கான தைரியமும் கிடையாது எந்த குருவுக்கும் இப்போ இருக்க காலகட்டத்தில் அப்படின்னு என் குரு சாமிக்கண்ணு சமணன் சொன்னார். ஏன்னா அவர் தொடுவார் அதை. ஏன்னா அவர் தொடுறதுக்கான தகுதியும் அவருக்கு இருந்துச்சு. அதனால் அவர் தொட்டு காமிச்சார். இப்போ இருக்க காலகட்டத்தில் அந்த குழைந்த சந்தனத்தை கொண்டு அந்த இடத்த அறிந்து தொடுவாங்க. ஒரு சந்தனத்தை தொண்டு அறிந்து தொடக்கூடிய ஒரு இடம் இருக்குது. 2 இடம் இருக்குது. அந்த 2 இடத்த ஒரு இடத்த விட்டு ஒரு நெத்தியை மட்டும் தான் இன்றைக்கி இப்போ இருக்க காலத்தில் எல்லாம் பிடிச்சிட்ருக்காங்க. சரி விடுங்க. ஆனால் இந்த ஆன்மீகத்தை தொட்டு காட்டக்கூடிய வித்தை என்று சொல்லுவார்கள். இதே மாதிரி நம்முடைய ஞானக்கண்ணின் ரகசியங்கள் எவ்வளவோ இருக்குது. அதில் முக்கியமான ஒரே விஷயம், குரு பார்க்க கோடி தோஷங்கள் நிவர்த்தியாகும், தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. அதனால் குருவை அடைந்த பிறகு ஞானக்கண் உங்களுக்கு திறக்கும். ஞானக்கண்ணா என்ன, மனக்கண். பிறகு நெற்றி ஒளிரப்படும், முக்கண் உங்களுக்கு திறக்க ஆரம்பிக்கும். இந்த சொசைட்டியை பற்றி, உலகத்தை பற்றி, மனுஷங்களை பற்றி ஏலேருந்து இசட் வரைக்கும் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதாவது சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க, பிரம்மாண்டமாக என்ன சொல்கிறாங்க, உலகத்தையும் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த சென்னி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த சென்னி எப்படின்னு, அந்த சென்னியோடைய இன்னொரு அர்த்தம் என்னென்னா புரிதல் அப்படின்னு சொல்லலாம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனி வரப்போகிற பிரச்சனையும் உங்களை விட்டு போயிடும். அந்த சென்னியை அறிந்து அந்த உணரக்கூடிய நெற்றிக்கண் வழியாக உணரக்கூடிய அந்த ஆக்கினை அந்த இடத்துல நீங்கள் முழுமையாக உங்களுடைய முழு கவனத்தை வச்சு செய்யக்கூடியது. ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு ரகசியம் இருக்குது. அந்த ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னால் முடியும் அப்படின்னா முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. உங்களை நோக்கி ஒரு குரு நோக்கி வரணும். அந்த குரு எங்கேருந்து வராரோ அவர் அதை செய்வார். இதுதான் அவரோட ப்ராசஸ். ஆனால் அது வரைக்கும் நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, நெற்றி தவம் செய்யணும். நெற்றி தவம்னா ஆக்கினையில் கவனித்து உட்காந்துக்கிட்டே இருந்தால் என் கர்ம வினைகள் எல்லாம் அழிஞ்சிருமா கேட்டிங்கன்னா அழியாது. அதுக்கு அந்த ஞான புரிதலை குரு வந்தால் தான் அந்த ஞான புரிதல் ஏற்படும். அப்போ தான் ஞானக்கண் திறக்கும். ஞானக்கண்ணா எப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இப்போ ஒரு விஷயம் இருக்குது. இப்போ உதாரணம் சொல்கிறேன். நாம் எல்கேஜி படிக்கிறோம். எல்கேஜி படித்து முடிச்சுட்டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்து முடிச்சாச்சு. இப்போ காலேஜு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வேலைக்கெல்லாம் போய் செட்டில் ஆகியாச்சு வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் உங்களை 5th ஸ்டாண்டர்டில் கொண்டு போய் விட்டால்
ஒரு கிளாஸ் ரூமில் கொண்டு போய் விட்டோம் அப்படின்னா யார் வந்து அந்த கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பா கேட்டிங்கன்னா நீங்கள் தான். ஏன்னா உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிடும். இதுதான் விஷயம். அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களால அதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மண்டையில் ஏறாதான். உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ ஏன் ஈஸியாக இருக்குன்னா அனுபவம் அதெல்லாம் அதில் பாதியில் தெரிஞ்சு போச்சு. இதே ப்ராசஸ் தான் ஒரு குரு கிட்ட வந்தோடனே அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பிறகு எல்லாமே புரிஞ்சிடும். என்ன மேஜிக் என்னென்னா இங்கெல்லாம் அனுபவம் நீங்கள் பண்ணி இப்போ படித்து முடிச்சு அதுக்கப்புறம் போய் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு இங்கே 5th ஸ்டாண்டர்ட் வந்தோடனே உங்களுக்கு ஈஸியாக புரியுது அப்படின்றது தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் இதில் எப்படின்னா குரு வந்து காமிச்ச உடனே அந்த தவநிலை உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த ஞானக்கண் வந்து திறந்துடும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸ். கண்டிப்பாக உங்களுக்கு குரு கிடைப்பார். குரு உங்களை தேடி வருவார். இந்த உலகத்தில் எனக்கு ஒரு குரு கிடைத்தது போல சாமிக்கண்ணு சமணன் என்கிற ஒருவர் அன்பான ஒரு குரு கிடைத்தார். அதே மாதிரி குரு உங்களுக்கும் கூடிய விரைவில் கிடைப்பார். மிக்க நன்றி. அடுத்த பதிவில் வேறு ஒரு தகவலை பார்க்கலாம். நன்றி.